இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் கல்ச்சரில் 7வது யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்திய பண்பாட்டிற்கு பேரரசர்களின் கொடை அப்படிங்கிற தலைப்பில் 7.3 பிற்கால பல்லவர் கால பண்பாடுகள். பிற்கால பல்லவர்களின் ஆட்சி காலம் தமிழக வரலாற்றில் ஒரு பொற்காலமாக திகழ்ந்தது. இவர்கள் சோழ பாண்டியர்களுக்கு ஆட்சித்துறையில் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்பார். பல்லவர்களது பேரரசு தொண்டை மண்டலம் என்பார். இது வடக்கே கிருஷ்ணா நதி தீரத்திலிருந்து தெற்கே காவிரி வரை பரவேந்தது. அவர் தம் ஆட்சி முறை சிறப்புகளையும் இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் விளக்குகின்றன. அடுத்த காலம் இவர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு முடிய தொண்டை மண்டல பகுதியை சிறப்புடன் ஆட்சி செய்தனர். சான்றுகள்: பல்லவர்களின் ஆட்சி காலம் பற்றி அறிய 1. காசா குடி செப்ப பட்டயம். 2. மகேந்திரனின் மத்த விலாச பிரகாசனம். 3. 3ஆம் நந்திவர்மனுடைய பற்றிய நந்தி கலம்பகம். 4. தேவார பாடல்கள். 5. சீனப்பாணி யுவான் சிங்கின் குறிப்புகள். 6. ஆம்பூர் மற்றும் ஒலிக்கூரில் உள்ள வீரக்கற்கள். 6. மாமல்லபுர பஞ்சவ பாண்டரதங்கள். கடற்கரை கோயிலில் குடைவரை கோயில்கள். முக்கிய அரசர்கள்: 1. முதலாம் மகேந்திரவர்மன் கிபி 590 கிபி 630 வரைக்கும். 2. முதலாம் நரசிம்மவர்மன் கிபி 630 கிபி 668 வரைக்கும். 2ஆம் மகேந்திரவர்மன் கிபி 668 670 வரைக்கும். முதலாம் பரமேஸ்வரவர்மன் கிபி 670 690 வரைக்கும். அடுத்தது ராஜசிம்மன் கிபி 6690 கிபி 730 வரைக்கும். 2ஆம் நந்திவர்மன் கிபி 731 796 வரைக்கும். போன்றோர் குறிப்பிடத்தக்க மன்னர்கள் ஆவார்கள். அரசியல் நிலை: பல்லவர் காலத்திய மன்னர்கள் மக்களால் பெரிதும் போற்றப்பட்டனர். மன்னரை இறை எனவும் கோன் எனவும் அழைத்தனர். பல்லவர்கள் தந்தைக்கு பின் மூத்த மகன் ஆட்சிக்கு வருவது ஒரு பண்பாடாக கருதப்பட்டது. வாரிசு அற்ற காலத்தில் முன்னாள் மன்னரின் சகோதரர் ஆட்சியின் பொறுப்பை ஏற்றனர். நீதி, நிர்வாகம், இராணுவம் போன்றவற்றை அரசனே தலைவனாவான். அரசனுக்கு ஆலோசனை வழங்கும் மந்திரி மண்டலம் என்ற குழு செயல்பட்டது. அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன், பேரையன் என்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. அரசனுக்கு உதவியாக அந்தரங்க ஆலோசகர், இரகசிய வேலை செய்வோர், வாயில் காப்போர், பட்டய எழுத்தாளர், காரணிக்கார், தமிழ் அதிகாரணிக்கார் போன்றோர் செயல்பட்டு ஆட்சி நிர்வாகத்திற்கு உதவி புரிந்தனர். வருவாய்த்துறை, நிலவரித்துறை, நில அளவை துறை, காவல்துறை, வனத்துறை, இராணுவத்துறை என பல துறைகள் பிரிக்கப்பட்டு தனித்தனி உயர் அதிகாரிகள் கீழ் சிறந்த முறையில் செயல்பட்டன. அது இந்த பக்கம் ஆட்சி முறை: பல்லவ நாடு பல ராஷ்டிர குடர்களாகும், அதாவது மண்டலங்களாகும். ராஷ்டிர குடர்கள் கோட்டங்கள்லாம் வளநாடுகளாகவும், கோட்டம் நாடுகளாகவும், நாடுகள் ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டது. கோட்டங்கள் அதன் இயற்பெயரிலே ஆட்சி செய்யப்பட்டு வந்தன. அவை புழல் கோட்டம், களத்தூர் கோட்டம், ஆம்பூர் கோட்டம், வேலூர் கோட்டம் என 24 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ராஷ்டிரிகா என்பவர் மாநில ஆளுநர் ஆவார். இவர் கீழ் பல அதிகாரிகள் பணி புரிந்தனர். அரசகுமாரன் என்பவர் மாநில பிரிவின் ஆட்சியாளராக இருந்தார். நாடு என்பது சிற்றூர்களை விட பெரியதும் கோட்டங்களை விட சிறியதுமாகும். அதனை நாட்டார் என்போர் கட்டுப்படுத்தினார். நாட்டுக்கு அடுத்தது ஊர், அதனை ஊரார் என்பவர் கட்டுப்படுத்தினார். ஆழ்வார் என்பவர் சிற்றூரை ஆண்டு வந்த அவையினர் ஆவார். மன்னர் விடுக்கும் திருமுகத்தை, அதாவது ஆணையை நாட்டார் பொதுமக்களுக்கு அறிவிப்பார். அதை அறவோலை என்போர். சிற்றூர்கள் என்பது தல ஆட்சி பிரிவின் இறுதி அங்கமாகும். இச்சிற்றூர்களை பிரம்மத்தோய சிற்றூர்கள், தேவதான சிற்றூர்கள் என அழைத்தனர். ஒவ்வொரு சிற்றூரிலும் கிராம சபை ஒன்று இருந்தது. ஏரி வாரியம், தோட்ட வாரியம் என பல்வேறு வாரியங்கள் கிராம சபையின் பணிகளை செய்தன. நீதிமுறை: பல்லவர் காலத்தில் நாகரிகங்களில் அறக்கூறும் அவையும் இருந்தன. அவை அதிகாரணங்கள் என்ற பெயர் பெற்றிருந்தன. அதன் தலைவர் அதிகாரணிகர் மற்றும் அதிகாரண போசகர் எனப்பட்டனர். இவர்கள் நீதி வழங்குமிடம் அதிகாரண மண்டபம் எனப்பட்டது. சிறிய ஊர்களில் இருந்த நீதி சபை காரணம் எனப்பட்டது. இதன் தலைவர் காரணகத்தான் எனப்பட்டான். பல்லவர் கால நீதிமன்ற வழக்குகள் 3 விதமான ஆதாரங்களை கொண்டு விசாரித்தன. அவை: 1. சாட்சி, 2. ஆவணம்,
மூணாவது ஐலர் சாட்சி என்பதாகும். எல்லா நீதிமன்றங்களுக்கும் தலைமை நீதிமன்றமாக பொது மன்றம் விளங்கியது நீதிமன்ற தர்மாசனம் என்பதாகும். இது அரசனது நேரடி கண்காணிப்பில் இருந்தது. காரண தண்டம், அதிகார தண்டம் என தண்டனை வழங்கும் முறையும் இருந்தது. இவற்றிற்கெல்லாம் மேலாக மன்னனே நாட்டின் தலைமையான் நீதிபதியாக செயல்பட்டார். படையுடைமை பல்லவர் காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, தேர்ப்படை, கடற்படை என 5 வகை படைகள் இருந்தன. கூரம் பட்டயம் படையின் வலிமையும் போர் முறைகளும் கூறுகின்றது. மேலும் வேலூர் பட்டயம் படைக்கருவிகளை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. இவர்கள் காலத்தில் சிறந்த கடற்படை இருந்தது என தெரிகிறது. முதலாம் நரசிம்மன் தனது நண்பரது மாரவர்மனுக்காக இலங்கை மீது படை நடத்தி வெற்றி கொண்டான். கடற்படையின் உதவியால் ராஜசிம்மன் லட்சத்தீவை வென்றான். அடுத்து சமுதாய நிலை. பல்லவர் காலத்தில் வர்ண சிரம தர்ம முறை பின்பற்றப்பட்டது. பிராமணர், சைத்தியர், வைசியர், சூத்தியர் என 4 பிரிவு சமுதாயத்தின் பல்லவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தனர். இந்து சாஸ்திர கோட்பாடுகளை பின்பற்றி சமுதாயத்தை அமைத்தனர் என்று முதலாம் பரமேஸ்வரனின் கூரம் பட்டயமும் நந்திவர்மனுடைய கசக்குடி பட்டயமும் குறிப்பிடுகின்றது. பிராமணர்கள், சைத்தியர்களை தவிர வணிகர்கள், கலைஞர்கள், போர்க்கொள்ளர்கள், கருமன், தச்சன், உழவர்கள் போன்றோரை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றது. அடுத்து மேலும் சமுதாயத்தில் பல்வேறு தொழில் செய்பவர்களும் இருந்தனர். பெண்களின் நிலை. பல்லவர் காலத்தில் பெண்கள் உயர்வாக கருதப்பட்டனர். அவர்கள் சமுதாயத்திலும் கோயில் பணியும் ஈடுபட்டனர். அவர்களுக்கு சொத்துரிமையும் இருந்தது. பெரும்பாலும் ஒருவன் ஒருத்தியே மணக்கும் பழக்கம் காணப்பட்டது. அரசியலும் அரசகுல பெண்களும் பெரும்பாலும் கோயில் பணிகளில் ஈடுபட்டனர். மற்ற சமூக பெண்களும் நூல் நூற்றல், நெசவு செய்தல், பாலி வெட்டல், பூ வெட்டல் போன்ற வியாபாரங்களில் ஈடுபட்டனர். நடன மாந்தர் கோயில் பணிகளில் ஈடுபட்டனர். திருமண பெட்ரோனியசியுடன் நடைபெற்றது. உணவு பழக்கம். செந்நெல், வெண்ணெல், குத்திய அப்பம், கலந்த சிற்றுண்டி, கும்மாய் அமுது அதாவது பருப்பும் வெண்ணையும், அக்கரா அரிசில்னா சர்க்கரை பொங்கல், நெய் கலந்த சோறு, அவுள் அமுதம் மற்றும் தயிர் சோறு உண்டனர். ஆடை அணிகலன்கள். பல்லவர் காலத்தில் பொதுவாக நீண்ட அங்கியான வேட்டி அணிந்தனர். செல்வந்தர் அரச குடும்பத்தினம் உத்திரியம் எனப்படும் ஆடை அணிந்தனர். மேலும் கலிங்கம், பட்டு, பீதாம்பரம் போன்றவைகளும் செல்வந்தர்கள் அணிந்தனர். துவந்த ஆடை, துவர் ஆடை போன்றவை சமயத்துறவிகளுக்கு சந்நியாச ஆடைகளும் அணிந்தனர். சிற்றோடை, மேலோடை, சேலை போன்றவற்றை சாதாரண மக்களும் அணிந்தனர். கழுத்து அணிகளும் காது அணிகளும் கால் கொலுசுகளும் அணியப்பட்டன. அரசியர் தலையில் மகுடம், விலை உயர்ந்த நகைகள் அணிந்தனர். சமய நிலை. பல்லவர் கால சமய வாழ்க்கை கோயிலை சுற்றியும் அமைந்திருந்தது. சிவன், விஷ்ணு என்னும் கடவுளர் மீது பக்தியை பெருகெடுத்து ஓடியது. சக்தி வழிபாடும் சிறப்புற்று இருந்தது மற்றும் சப்தமாதர், ஜோஷ்டா வழிபாடும் பிற்கால சமயத்தில் வளர்ச்சி பெற்றன. பல்லவர் காலத்தில் இந்து சமயத்தினை கணபத்தியம், கௌளமரம், சௌலரம், சகத்தியம், சைவம், வைணவம் என்று 6 வகை சமயமாக பிரித்து மக்கள் வழிபட்டனர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முறையே காஞ்சி, மாமல்லபுரம், மயிலாப்பூரிலும் பிறந்தவர்கள் அவர்கள். திரு மாமிலேசை ஆழ்வார் செங்கற்பட்டு மாவட்டத்தில் பூவிருந்தவல்லிக்கு அருகில் பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள் போன்றோர் பல்லவ காலத்தில் வைணவ சமயத்தை போற்றி வளர்த்தனர். களப்பிரர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகு சைவ வைணவ சமயங்கள் செழித்துவங்கின. சமணமும் பௌத்தமும் மறைய தொடங்கின. சைவ சமயத்தில் பல கிளைகள் இருந்தன. பசுபாதம், காபலிகம், காலமுகம், மகாவீரம் போன்றவை குறிப்பிடத்தக்கதாகும். எனவே பிற்காலத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சமய வளர்ச்சியில் ஒரு மறுமலர்ச்சி தோன்றியது. தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற சமய நூல்கள் முறையே சைவ வைணவ சமயங்களின் கருவூலமாக விளங்குகிறது. சமணமும் பௌத்தமும். சமணம் பத்திர பாகுடன் சந்திரகுப்தர் மௌரியன் சரவண பெகவலா அதாவது மைசூருக்கு அருகில் வந்தது முதற்கொண்டே சமணம் தென்னகத்தில் பரவ ஆரம்பித்தது. களப்பிரர் காலத்தில் அது மேன்மேலும் சிறப்பு பெற்று விளங்கியது. அடுத்தது வஞ்சிர நந்தியால் தோற்றுவிக்கப்பட்ட மதுரை திராவிடர் சங்கம் மூலம் சமண பெரும் முன்னேற்றம் கண்டு தமிழகத்தில் தென்கோடி வரை பரவியிருந்தது. காஞ்சி, வள்ளிமலை, புன்னூர், திருக்காட்டுப்பள்ளி, செந்தலை, நாகமலை, புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் தங்கி சமண சமயத்தை
வளர்த்தனர். முதலாம் மகேந்திரவர்மன், திருநாவுக்கரசர் மற்றும் கூன் பாண்டியன் போன்றோர் சமண சமயத்திற்கே ஆதரவு நல்கினார் என்பது வரலாற்று கூற்றாகும். பௌத்தம். அசோகர் காலத்திலிருந்து தமிழகத்தில் பௌத்த மதம் பரவியது. சங்க காலத்திற்கும் பிறகு முற்கால பல்லவ காலத்திலும் சமண பௌத்தமும் நன்கு வளர்ச்சியுற்றது. பல்லவ மன்னர் பலர் இதற்கு ஆதரவு நல்கினர். யுவான் சுவாங் வருகையின் போது காஞ்சியில் 100 புத்த மடங்களும் அதில் 10,000 புத்த துறைகளும் இருந்ததாக தமது குறிப்பில் கூறியுள்ளார். போதிமங்கை, பழையுறை, நாகை போன்ற இடங்களில் பௌத்துவ சமயம் செல்வாக்கு பெற்று விளங்கியது. சைவர்களும் வைணவர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் பல வாதங்களில் வென்று இவர்களுடைய செல்வாக்கை ஒழித்ததுடன் சமண பௌத்த துறைகள் பலரை கழுவேற்றி கொன்றனர். சமண படையில் இடிக்கப்பட்டன. பௌத்த ஆலயங்கள் கொள்ளை அடிக்கப்பட்டன என்று கூறப்படுகிறது. கலை வளர்ச்சி. இந்திய கோயில் கட்டிடக்கலை நாகர கலை, வேசரக்கலை, திராவிட கலை என்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. திராவிட கோயிற்கலை பல்லவர் காலத்தில் ஒரு பெரும் புரட்சி கண்டது. கோயிற்கலையில் அழியா பொருளை கொண்டு முதலாம் மகேந்திரவர்மன் பெரும் புரட்சியினை ஏற்படுத்தினான். அடுத்தது கட்டிடக்கலை. பல்லவர் கால கட்டிடக்கலையில் 3 பெரும் பிரிவுகள் பிரிக்கப்படலாம். அவை குடவரை கோயில்கள், ராக் கட் டெம்பிள்ஸ்னும், அடுத்தது 2வது ஒற்றைக்கல் ரதங்கள், மோனோலிட்டிக் ரேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 3வது கட்டுமான கோயில்கள்லாம் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் சொல்லுவாங்க. 1வது குடவரை கோயில்கள். தென் இந்திய வரலாற்றின் முதன்முறையாக பல்லவர் காலத்தில் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் மாமல்லன் காலத்தில் பாரியை குடைந்து கோயில்கள் உருவாக்கப்பட்டன. மண்டகப்பட்டு, பல்லாவரம், வல்லம், மாமண்டூர், குரன்கண்ணு, மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவன்னூர், திருச்சி, சித்தனவாசல் ஆகியவை மகேந்திரவர்மன் காலத்தில் குடையப்பட்ட குடைவரை கோயில்களாகும். மாமல்லன் பாணி குகை கோயில்கள் குடைவரை கோயில்களுடன் ரதங்களை ஏற்படுத்தினான். மாமல்லனின் குடைவரை கோயில்கள் பெரும்பாலும் மாமல்லபுரத்தில் காணப்படுகிறது. இக்காலத்து மண்டபங்களில் காணப்படும் தூண்களின் சிறப்பு அரிமா முன்காலங்களில் நின்று பின்காலங்களில் அமர்ந்து போல காணப்படுவதாகும். 2வது ஒற்றைக்கல் ரதங்கள். மாமல்லன் என்னும் முதலாம் நரசிம்மனின் மிகப்பெரிய சாதனை மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல்லிலே செதுக்கப்பட்ட ரதங்கள் ஆகும். ஒரே இடத்தில் இருக்கும் 5 ரதங்கள் மொத்தமாக பஞ்சபாண்டவ ரதங்கள் என அழைக்கப்படும். அவையாவினா திரௌபதி ரதம், அர்ஜுன ரதம், பீம ரதம், தர்மராஜ ரதம், நகுல சகாதேவ ரதம் ஆகியவையாகும். கட்டுமான கோயில். பல்லவர் கால கட்டிடக்கலையின் ஒரு புதிய மாற்றத்தை ராஜசிம்மன் ஏற்படுத்தினார். இவ்வகை கோயில்களில் செதுக்கப்பட்ட கற்களை கொண்டு கருவறை, அதன் மேல் விமானம், அர்த்தன மண்டபம், முகமண்டபம், சுற்றுப்புற சுவர் போன்றவற்றை ஏற்படுத்தினார். பல்லவர் கால கட்டுமான கோயில்களின் வகைகளை ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி என 2 பிரிவுகள் பிரிக்கலாம். மாமல்லபுர கடற்கரை கோயில், பனமலை சிவன் கோயில், காஞ்சி கைலாநாதர் கோயில் ராஜசிம்மன் பாணி கோயில்களாகும். காஞ்சி முத்தேஸ்வரர் கோயில், கூரம் பெருமாள் கோயில், திருத்தணி வடமலீஸ்வரர் கோயில், குடிமல்லம் பரமேஸ்வரர் கோயில் போன்றவை நந்திவர்மன் பாணி கோயில்களாகும். அது சிற்பக்கலை. மாமல்லபுரத்தில் காணப்படும் ஒற்றைக்கல் சிங்கம், யானை, நந்தி, குரங்கு, பேன் பார்க்கும் காட்சி, மகிஷாசுர பர்த்தினி மண்டபம் போர்க்கால காட்சி, மும்மூர்த்தி மண்டபத்திலும் திரௌபதி ரதத்திலும் காணப்படும் சிற்பங்கள், கோவர்த்தனகிரியை கண்ணன் பிடிக்கும் காட்சியும் அர்ஜுனனின் தவக்குளம் எனப்படும் காட்சியாகவும் சிற்பக்கலைக்கு பிற்கால பல்லவர்களின் சிறந்த சான்றுகளுக்கு இன்றும் விளங்குகிறது. இசைக்கலை. விருது பெயர்களை கொண்டு பல்லவ மன்னர்களின் சிறந்த விளங்கினார். சங்கிரண ஜாதி, அடுத்து பரிவதினி, அதாவது வீணையில் வல்லவன், அடுத்து சைத்தியக்காரினா குடைவரை கோயிலை கட்டியன் போன்ற பெயர்கள் மகேந்திரவர்மனும் வித்யாதரன், அயோத்தியா தம்புனா அயோத்தியா வீணா வாசிப்பதில் வல்லவன், வீண நாரதன் போன்ற பெயர்களை ராஜசிம்மனும் பெற்றிருந்தனர். பல்லவர் கால இசைக்கருவிகளென யாழ், குழல், கிண்ணறி, கொக்கிரி, வீணை, தக்கை, முழவம், மந்தை, மிருந்தங்கம், மத்தளம், தந்தும்பி, தாமுருகம், துடி, தாளம், உடுக்கை, கொடிகட்டி, தத்தளம், குடமுழவு, முரசம் போன்ற பயன்படுத்தப்பட்டதாக தேவார பாடல்கள் மூலம் அறிகின்றோம். இசை பற்றிய செய்திகள் குடிமியன் கல்வெட்டின் மூலம் அறிகின்றோம். நாடகக்கலை. பல்லவர் காலத்தில் நாடகக்கலை சிறப்பு பெற்றிருந்ததற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பல்லவர்களின் கோயில்களே விளங்குகின்றது. வைகுந்த பெருமாள் கோயிலில் காணப்படும் சுவர் சிற்பங்கள்
காஞ்சி கைலாசநாதர் கோயில் சிற்பங்களும் ஓவியங்களும் நடனக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. நடனக்கலையுடன் நாடகக்கலையும் சிறப்பு பெற்று இருந்ததை மகேந்திரவர்மனின் மத்த விலாச பிரகாசனம் என்ற வடமொழி நாடக நூல் சமய கருத்தாரோடு மக்கள் வாழ்வை பற்றியும் எடுத்து இயம்புகிறது. அடுத்து ஓவியம். சித்தன்னவாசல், காஞ்சி கைலாசநாதர் ஆலயம், பனமலை கிரீஸ்வரர் ஆலயம் போன்றவற்றின் சுவர்களிலும் துணிகளிலும் மிக அழகான வண்ண ஓவியங்கள் காணப்படுகிறது. முதலாம் மகேந்திரவர்மன் ஓவியம் என்னும் சித்திரக்கலையில் சிறந்த ஆற்றல் பெற்றிருந்ததால் இவரை சித்திரகார புலி எனவும் கல்வெட்டு பாராட்டுகிறது. கல்வி. பல்லவர் காலத்தில் காஞ்சி, பர்கூர், பழம்பதி போன்ற இடங்களில் கல்விக்கூடங்கள் இருந்தன. இவை உயர்கல்வி போதிக்கும் இடமாகவும் வடமொழி கற்பிக்கும் கூட்டமாகவும் சிறந்து விளங்கின. தர்மபாலர் என்பவர் கல்வி கற்பதற்காக நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு சென்றதாக குறிப்புகள் உள்ளனர். கல்வி கரையில காஞ்சிமா நகர் என்பது என அப்பர் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் அங்கிரவாரங்கள், பிரம்மபுரிகள் கல்வி கலை வளர்ச்சியில் பெரிதும் துணை புரிந்தன. பல்லவர் காலத்தில் கோயில்களும் மடங்களும் கல்வி கூடங்களாய் செயல்பட்டன. எடுத்துக்காட்டு காஞ்சி கைலாசநாத ஆலயத்தில் சிற்பம், ஓவியம், இசை, நடனம், நாடகம் மற்றும் மகாபாரதமும் இராமாயணமும் கற்பிக்கப்பட்டது. நாகை, காஞ்சி, ஸ்ரீ பார்வதம், தன்ய கடகம் முதலியான இடங்களில் பௌத்த விவகாரங்களும் கல்வி சாலைகளும் மற்றும் பதிரி புலியூர், திருப்பருத்தி குன்றம் போன்ற இடங்களில் சமண பள்ளிகளும் இருந்ததாக கல்வெட்டுகள் மூலம் அறிகிறோம். அடுத்து இலக்கியம். பிற்கால பல்லவர் காலத்தில் சங்க காலத்தை போன்றே தூய்மையான தமிழ் இலக்கியமாக அமைந்திருக்கவில்லை. காரணம், பல்லவர்கள் பிற்காலத்திய வடமொழியான சமஸ்கிருதத்தில் கொடுத்த செல்வாக்கியாகும். அவர்கள் சாதவனர்களின் கீழ் பணிபுரியும் போது களப்பிரர்கள் காலத்திலும் பிராகிருத சமஸ்கிருத மொழிகளை போற்றினர். காஞ்சியிலும் ஒரு சமஸ்கிருத கல்லூரி வைத்து நடத்தினர். எனவே பல்லவர்கள் வடமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் கலப்பு மொழி தோன்ற வழிவகுத்தனர். வடமொழி இலக்கியம். சிம்ம விஷ்ணுவின் காலத்திலிருந்து ராஜசிம்மன் காலம் வரை கிபி 557 முதல் கிபி 730 வரை சமஸ்கிருத மொழியின் பொற்காலமாகும். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பாராவியின் கீர்த்தர ஜீனியம், அதாவது பிரகாசனம் சொல்லுவாங்க. ரெண்டாவது முதலாம் மகேந்திரவர்மனின் மத்த விலாச பிரகாசனம். மூணாவது போதையானின் வாஜிகம்னும். நாலாவது தண்டியின் தசகுமார கரிதரம். அடுத்தது அவந்தி சுந்தரி காதசாரம் மற்றும் சுவோப வாசவ தத்தா. அடுத்து லோக விபாகம், காவிய தரிசனம் போன்ற சமஸ்கிருத மொழியிலும் வடமொழி இலக்கியத்திற்கு அழகு சேர்ப்பவனதாகும். தமிழ் இலக்கியம். பல்லவர் பேரரசுகள் வடமொழியை போற்றியது உண்மையெனில் அவர்கள் தமிழ் மொழியை நிராகரிக்கவில்லை. அவர் தம் கல்வெட்டுகள், பட்டயங்கள் ஆகியவற்றில் பெரும் பகுதி தமிழிலே வரையப்பட்டுள்ளன. எனவே பல்லவர் கால தமிழ் வளர்ச்சி பற்றி இங்கு காண்பது மிகவும் அவசியம். ஒன்றாவது சேரமான் பெருமாள் நாயனார், ஞான உலா, பொன்வனத்து அந்தாதி, மும்மணி கோவை மூன்றும். அடுத்து ரெண்டாவது கங்கா காட்டு மன்னன் கொங்கு வேலிர் எழுதியது கொங்குவேலிர் மாக்கதை, அது பெருங்கதை. மூணாவது மூன்றாம் சிம்மவர்மன் சிவத்தாளி வெண்ப அப்படிங்கிறதும். நாலாவது தோழமொழி தேவர்னா சூளாமொழியும். ஐந்தாவது பெருந்தேவனார் அப்படின்னா பாரத வெண்பாவும். ஆறாவது அப்பர் சுந்தர் சம்பந்தர் அப்படிங்கிறது தேவாரமும். ஏழாவது திருமங்கை ஆழ்வார் திருவாய்மொழியும். எட்டாவது ஆண்டாள் திருப்பாவை மற்றும் நந்தி கலம்பகம் மூன்றாம் நந்திவர்மனை பற்றியது. முத்தொள்ளாயிரம் மூவேந்தர்கள் பற்றியதும் மற்றும் இலக்கண நூல்களாக சங்கையாப்பு பாட்டியல் நூல், மா புராணம் போன்றவை இக்காலத்தை சார்ந்தவையாகும். 7.4 பிற்கால சோழகால பண்பாடு. சோழ நாடு சோறடித்து என்பது முதுமொழி. இது இந்நாட்டின் வளத்தை காட்டுகிறது. வானவியல் கோயில்களும் கண்ணூல் கவரும் ஓவியங்களும் மனதை மயக்கும் சிற்பங்களும் கருத்தை தூண்டும் இலக்கியங்களும் நிறைந்து போற்றப்பட்ட சோழர் காலத்து மக்கள் திட்டமிட்டு மக்களாட்சியை கண்டனர். அனைத்து மக்களும் மனநிறைவோடு பணிபுரிந்து வளமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். சுருக்க கூறினால் அனைத்து துறைகளிலும் முழு நிறைவு பெற்று நிலையில் காணப்பட்டது. எனவே தான் தமிழக வரலாற்றில் சோழர் காலம் பொற்காலம் என போற்றப்படுகிறது. காலம் சோழர் கால பிற்கால சோழர்கள் ஏற்குறைய கிபி 846 முதல் கிபி 1279 வரை சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தனர். கிபி 11ஆம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியரின் எழுச்சியினால் சோழ பேரரசு வீழ்ச்சிக்குள்ளானது என்பார் சான்றுகள். சோழர் கால ஆட்சியினை பற்றி அறிந்து கொள்ள கல்வெட்டுகள், நாணயங்கள், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, படிமக்கலை முதலியானவை, அதாவது இன்கோகிராஃபி. சோழர் கால மிக சிறந்த புலவர்களாகிய ஔவையார், சுயக்கிழார்,
கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி ஆகியோர் இலக்கிய படைப்புகள் மற்றும் காப்பியங்கள், இலக்கண நூல்கள், நிகண்டுகள், சைவ தமிழ் இலக்கியங்கள், சைவ சித்தாந்த சித்திரங்கள், மடங்கள், கோயில்கள் போன்றவன சான்றுகளாக விளங்குகிறது. முக்கிய அரசர்கள்: 1. பரகேசரி விஜயால சோழன் கிபி 846 கிபி 881. 2. ராஜகேசரி ஆதித்யன் சோழன் 880 கிபி 907 வரைக்கும். பரகேசரி முதலாம் பராந்தகன் 907 955 வரைக்கும். முதலாம் ராஜராஜன் கிபி 985 கிபி 1012 வரைக்கும். முதலாம் ராஜேந்திரன் கிபி 1012 கிபி 1044 வரைக்கும். முதலாம் ராஜாதிராஜன் கிபி 1044 கிபி 1054 வரைக்கும். முதலாம் குலோத்துங்கன் கிபி 1070 கிபி 1120 வரைக்கும் போன்ற அரசர்கள் பிற்கால சோழர் காலத்தில் முக்கிய அரசர்களாக விளங்கினர். அரசியல் நிலை: சோழ மன்னர்கள் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். குடியாட்சியுடன் கூடிய முடியாட்சியில் சோழகால வாரிசுரிமையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையிலும் காணப்பட்ட சிறப்பு அம்சங்களும் வேறெந்த ஆட்சியிலும் காணப்படவில்லை. சோழ மன்னர்கள் தங்களுக்குள் பிறகு ஆட்சி வருவதற்குரிய தம்முடைய புதல்வர்களின் மூத்தோனினும் தம் ஆட்சி காலத்திலே இளவரசர் பட்டம் சூட்டி ஆட்சியில் அனுபவம் பெற செய்ததோடு படையெடுப்புகளிலும் மேற்கொண்டு ஆட்சி நிர்வாகத்தை திறமைக்கு அடிகோலினார். எடுத்துக்காட்டு ராஜராஜன் காலத்தில் தம் மகன் ராஜேந்திரனுக்கு இளவரச பட்டம் சூட்டி பல போர்களை மேற்கொள்ள செய்து நாட்டை விரிவாக்கினான். சோழ ஆட்சியில் கிராம சபையை கொண்டு வந்து தீர்மானங்களை மத்திய அரசு செயல்படுத்த கடமைப்பட்டிருந்தது. வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிப்பது கிராம சபையின் பொறுப்பாக இருந்தது. கிராம சபையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அரசன் தன் அதிகாரியில் அனுப்பி வைத்து தீர்த்து வைத்தான். சில சமயம் மன்னன் விஜயம் செய்த இடங்களில் நீதி விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கியதால் கல்வெட்டுகள் பகர்கின்றது. அதிகாரங்கள் அனைத்தும் மன்னனிடமே குவிந்திருக்கவில்லை. ஆகவே அரசன் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. சோழ மன்னர்கள் முடிசூட்டி அரச உரிமை பெறும் நன்னாளில் உடையார் சக்கரவர்த்திகள், திரிபுவன சக்கரவர்த்திகள், கோனோரி அமை கொண்டான். ராஜகேசரிவர்மன், பரகேசரிவர்மன், கோபுரகேசரி, ராஜாதிராஜன் என்ற பட்டங்களை மாறி புனைந்து கொண்டனர். அரசியல் அதிகாரங்கள்: பெருந்தனம், சிறுந்தனம், கெஜெட்டட் அண்டு நான் கெஜெட்டட் ஆஃபீஸர் என இருவகையான செயல்பட்டனர். மன்னரின் செயலகத்தில் கீழ்கண்டவாறு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். 1. திருவாய் கேள்வி: அரசனின் ஆணைக்கு உடனுக்குடன் வெளியிடுபவன். 2. திருமந்திர ஓலை நாயகம்: மன்னனின் ஆணைகளை ஓலையில் எழுதுபவன். திருமந்திர ஓலை நாயகன் தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. 4. கர்மவிதின ஆணைகளை நாட்டின் பல இடங்களுக்கு கொண்டு செல்பவன். 5. நாட்டு காவல் அதிகாரி, நாட்டில் அமைதி காப்பவன். அடுத்த 6. புறவி வரித்திணை கலத்தர் அப்படின்னா நிலவரி கழகம். 7. புறவரி திணை களத்து கண்காணினா நிலவரை கணக்குகளை மேற்பார்வை செய்பவன். 8. வரி புத்தக கணக்குனா தணிக்கை அதிகாரி. 9. திருமுக்கணக்கு அப்படின்னா அரண்மனை கணக்குகளை சரிபார்க்குவன். 10. நாடு வகை செய்வார்னா விளைநிலத்தில் தரத்தினை பிரிப்பவன். சோழ பேரரசின் உட்பிரிவுகள்: ஆட்சியில் நலனை கருதி சோழ பேரரசை பல மண்டலங்களாக பிரித்திருந்தனர். ஒவ்வொரு மண்டலத்திற்கும் இளவரசர்கள் அல்லது உறவினர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்டனர். மாநிலத்தில் அமைதிக்காக பிரச்சனைகள் மத்திய அரசுக்கு எடுத்துரைப்பது, மத்திய அரசின் அணைகள் செயல்படுத்துவது ஆகியவை அவர்களுடைய பணிகளாகும். ஒவ்வொரு மண்டலமும் பல வளநாடுகளாகவும் வளநாடுகள் பல நாடுகளாகவும் நாடுகள் கூற்றங்களாகவும் வழங்கப்பட்டிருந்தன. நாடுகளை அடுத்து சதுர்வேதி மங்கலம் எனவும் ஒவ்வொரு சதுர்வேதி மங்கலம் சில சிற்றூர்களை கொண்டிருந்தன. மண்டல அதிகாரி மண்டலிகள் என அழைக்கப்பட்டன. நாட்டு அதிகாரி நாட்டவன், நாட்டு நாயகம், நாட்டுடையான் என்று அழைக்கப்பட்டன. கிராம ஆட்சி முறை: சோழர்கால ஊராட்சி முறை உலகம் வியக்கும் வண்ணம் சிறப்பு பெற்று இருந்தது. கிராம சபையை தேர்ந்தெடுக்கும் முறை, அதன் செயல்பாடுகள் குறித்து உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலத்து சபையை பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபைகள் 4 பிரிவுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. இவை இருந்தன. அவை: 1. சதுர்வேதி மங்கலத்திலிருந்து சபை பிராமணர்கள் பிரம்மத்திய உரிமையுடன் வசித்தனர். 2. திருக்கோயிலுக்குரிய வேதனங்களை இருந்த சபை. 3. பிராமணர் அல்லாதவர் வாழ்ந்த ஊர்களில் காணப்படும் சபை. வணிகர் வாழ்ந்த நகரங்களில் இருந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. அடுத்தது
ஊரின் கண் வசித்து வந்த தகுதி பெற்ற அனைத்து ஆண்மகன்களும் கிராம சபையின் தகுதி பெற்ற உறுப்பினர் ஆவார். அச்சபையின் பெருங்குறி என்றும் மகாசபை என்றும் கூறுவார். இச்சபையினரை நடத்தும் குடவேலை முறையில் தேர்ந்தெடுக்கும் தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் கிராம பணிகளில் ஈடுபடும் பல்வேறு வாரியங்களில் இடம்பெற்றனர். தேர்தல் முறை. தேர்தல் நாள் அன்று ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி 30 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு தகுதியுடையோரின் பெயர்களை ஓலையில் எழுதி அந்தந்த பகுதிகளைச் சார்ந்த ஓலை என்பதை அறியா அதனை தனித்தனியே 30 கட்டுகளாக கட்டி குடத்தில் விடுவார். பின்னர் சிறுவனை அழைத்து ஓர் ஓலைக்கட்டை எடுக்கச் செய்து அவிழ்த்து மற்றொரு குடத்தில் இட்டு குலுக்கி அச்சிறுவனையே ஒரு ஓலையை மட்டும் எடுக்க செய்வார். இவ்வாறு தனித்தனியே 30 கட்டுகளிலிருந்து 30 பேர்கள் குடவேலை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். வாரியங்களும் கடமைகளும். குடவேலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு உறுப்பினர்களும் பல வாரியங்களில் சேர்க்கப்பட்டு பணிபுரிவார்கள். 1வது சமத்வா சரவாரியம், ஊரின் பொது காரியங்களை செய்பவர். 2வது ஏரி வாரியம், ஊரின் நீர்நிலைகளை கவனித்தல். 3வது தோட்ட வாரியம், விளைநிலங்களை புறம்போக்கு நிலங்களாக கவனித்தல். 4வது பஞ்ச வாரியம், பஞ்சத்தை சரி செய்ய ஊர் மக்களிடம் தானியம் சேகரித்து பாதுகாத்தல். 5வது பொன் வாரியம், பொன் உரைத்தல் பொற்காசு ஆராய்தல். 6வது கணக்கு வாரியம், ஊர் கணக்கு கண்காணித்தல். 7வது கலிங்கு வாரியம், நீர்ப்பாசனத்தை கண்காணித்தல். 8வது தடவழி வாரியம், ஊர் வழிச்சாலைகளை செப்பனிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. படை வகைகள். சோழர் கால படைவகைகள் 2 வகைகளை பிரிக்கப்பட்டன. 1 நிலப்படை, 2வது கடற்படை. நிலப்படையில் யானைப்படை, குதிரைப்படை, காலாப்படை போன்ற படைகள் இருந்தன. படைத்தலைவன் படை முதலி, சேனை முதலி என அழைக்கப்பட்டான். முப்படை தளபதியை மாதண்ட நாயகன் என்று அழைக்கப்பட்டான். சமுதாய நிலை, அதில் ஜாதி முறை. சோழர்கள சமூக நிலை ஜாதி அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஜாதியும் அதன் தேவைகளையும் உரிமைகளையும் உறவுகளையும் பாதுகாத்துக் கொள்வதில் முழு கவனம் செலுத்தின. மரபு வழியில் தொழில்கள் பின்பற்றப்பட்டன. எனவே வேதகால ஜாதி முறைகளே சோழர் காலத்திலும் தொடர்ந்து இருந்தன என்றனர். பிராமணர்கள் கல்வி அறிவும் வேதங்களையும் நன்கு கற்றவரால் சிறந்து விளங்கினர். சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் காணப்பட்ட அவர்களுக்கு பிராமதேயங்களும் அளிக்கப்பட்டன. அரசருக்குரிய ஆச்சாரியர்களாகவும் அமைச்சர்களாகவும் படைத்தலைவனாகவும் மற்றும் வேதம் ஓதிய வேள்விகளை செய்தும் மன்னர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் இருந்தனர். இவர்களது பணிகளை பாராட்டி பிரம்மராய பட்டங்களும் ஏகபோக பிரம்மதேயமும் அளிக்கப்பட்டனர். கோயில் நிர்வாகத்தையும் அவர்களே கவனித்தனர். சத்திரியர்கள் நாட்டில் அமைதி காப்பது, எல்லைகளை கண்காணிப்பது, போர்க்காலங்களில் அரசனது வெற்றிகள் உறுதியாக நிற்பதும் சத்திரியர்களின் பணியாக. மன்னர்கள் தம்மை சத்திரியர்கள் என கூறிக்கொள்வதை பெரிதும் விரும்பினர். 1ஆம் ராஜராஜன் தன்னை சத்திரிய சிகாமணி என்றும் கூறிக்கொண்டான். வெள்ளாளர் வேளாண்மையை முக்கிய தொழிலாக கருதப்பட்டு அரசாங்கத்தில் இவர்களுக்கு பல சலுகைகள் அளிக்கப்பட்டன. கொலை தண்டனையிலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டது. எக்காரணம் கொண்டும் இந்த இனத்து பெண்களை சபைக்கு அழைத்து வரக்கூடாது என்று காவிரி பாக்கத்து கல்வெட்டு கூறுகின்றது. தொன்று தொட்டு நிலத்தை உழுது சமுதாயத்தின் முதுகெலும்பாக இவர்கள் விளங்குவதால் இவர்களை சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வணிகம் செய்வோர் வன்னியர் என்று அழைக்கப்பட்டனர். உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம் சிறப்பு பெற்று விளங்கியது. இவர்களில் நரகத்தர், மணிகிராமத்தர், வளஞ்சியர், நாண திசை 1500 ஆவர் என்ற பல வணிக குழுக்கள் இருந்தனர். பெண்களின் நிலை. சோழர் காலத்து பெண்கள் உயர்ந்த நிலையில் காணப்பட்டனர். அவர்களுக்கு சொத்துரிமை இருந்தது. சமய இலக்கியங்கள், புராணங்கள் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்று இருந்தனர். கணவர் இறந்த பின் தன் சொத்தை கோயிலுக்கு எழுதி வைப்பது, கோயில்கள் கட்டி பல நிபந்தங்களை அளிக்கும் உரிமையும் பெற்று இருந்தனர். கணவனை தெய்வமாக நினைத்து வழிபட்டனர். பெண்கள் கணவன் இறந்த பின்னர் சிலர் உடன்கட்டை ஏறியை பற்றியும் சில குழந்தைகளுக்காக வேண்டி உயிர் வாழ்வதையும் கல்வெட்டுகளில் காணலாம். திருமணத்தின் போது பெண்களுக்கு வரதட்சணையும் சீதனமும் நிலமாகவோ பண்டமாகவோ கொடுக்கப்பட்டன. சொத்தை தனித்து எவருக்கும் விற்க முடியாது. பெரும்பாலும் ஜாதி திருமணங்களே நடைபெற்றன. ஒருவன் பல பெண்களை மணக்கும் பழக்கம் இருந்தது. எனினும் ஒருவர் மட்டுமே பட்டத்து அரசியாக இருந்தார். நடனமந்தர், தேவராடியர் என்றும் தளிச்சேரி பெண்டுகள் கோயில் பினாக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். கோயிலை தூய்மையாக வைத்து இருப்பதும், விழா காலங்களில் நடனம் ஆடுவதும், மாலை கட்டுவதும், திருவாசகம் பாடுவதும் தொழிலாக கொண்டிருந்தனர். இவர்கள் அரண்மனையில் நடனமாடுவோர், கோயில்களில் நடனமாடுவோர் என 2 பிரிவுகளாக காணப்பட்டனர் இம்மாந்தர்கள்.
அடிமை முறையும் சோழர் காலத்தில் நிலவியது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிலர் அடிமைகளாக்கப்பட்டனர். நடனமாதர்கள் அரண்மனைகளும் கோயில்களும் காணப்பட்டனர். இவர்கள் காசுக்கு விற்கப்பட்டனர். ஆடை அணிகலன்கள். மக்கள் பருத்தியிலும் பட்டாலும் ஆடைகள் அணிந்தனர். டயனா டைலர் என்பவன் கோயில் சிலைகளுக்கு துணிகளை தேய்த்து அணிவித்தவன். ஆண் பெண் இருபாலருக்கும் புடவை அணிந்தனர். மெல்லிய ஆடையும் பெண்கள் விரும்பினர். படை வீரர்கள் வட்ட ஆடையை அணிந்தனர். அணிகலன்களையும் ஆண்களும் பெண்களும் பெரிதும் விரும்பி அளித்தனர். முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் மணி மாலை போன்றவற்றை அணிகலன்களில் பயன்படுத்தினர். கழுத்து அணிகளும் கை காப்புகளும் இடுப்பு அணிகளும் பெண்கள் அணிந்தனர். உணவைகள். செந்நெல், செஞ்சாலி, துவலரிசி, பயிறு, வரகு, எள்ளு, திணை, மலையரிசி, சோளம், கம்பு, உளுந்தனாகு, அவரை முதலியான தானியங்கள் வழக்கத்தில் இருந்தன. புளிச்சோறு, தயிர்ச்சோறு, நெய்ச்சோறு, கறி அமுது முதலியானவை உணவாக சமைக்கப்பட்டன. இறைச்சி மற்றும் ஏழைகளின் கஞ்சியும் உணவாக உட்கொண்டனர். பொழுதுபோக்கு. கோழிச்சண்டை, நீர் விளையாட்டு, பந்தாட்டல், இசைக்கருவி, மீட்டல், நாடகம், நடனம், காணுதல், சமய சொற்பொழிவுகளை கேட்டல் மற்றும் வேட்டையாடுதல், குத்துச்சண்டையிடுதல் போன்றவற்றை பொழுதுபோக்காக கொண்டிருந்தனர். நம்பிக்கையும் பழக்க வழக்கங்களும். கால நேரம் பார்த்தல், ஜாதகம் பார்த்தல், குறி சொல்லல், பேய் பிசாசு, புண்ணியம் பாவம், பழி சொல்லுதல், காகம் கரைதல், கனவின் பலன், தும்மல் போன்றவற்றை நம்பிக்கை கொண்டிருந்தனர். குழந்தை பிறந்து பின் மண் பொட்டலிடல், ஜாதகம் கணித்தல், பெயர் சுட்டு விழா நடத்துதல் மற்றும் சமய சடங்குகள் போன்ற பழக்கங்களும் மரபு வழியில் பற்றி வந்தனர். சமய வளர்ச்சி. சோழர் காலத்தில் சமயத்துறை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப்பட்டு இந்து சமயம் செலுத்த துவங்கியதுன. சைவ வைணவ சமய தத்துவ கருத்துக்களை வேரூன்றி கோயிற்பணிகள் உயர்ந்த நிலை அடைந்து சோழர்கால சமயத்துறை ஒரு பொற்காலமாக்கின. சோழ மன்னர்கள் கோயில்களுக்கும் மடங்களுக்கும் நிலம் தானமாக வழங்கி வளர்ச்சியுற செய்தனர். அதாவது தேவதானம் சிவன் கோயிலும், 2வது திருவிடையாட்டம்னா திருமால் கோயிலும், 3வது பள்ளி சந்தம்னா சமணம் பௌத்த கோயிலும், 4வது மடப்புறம்னா மடங்களும், 5வது சாலபோகம்னா அந்தனர் சிவயோகியும், 6வது பிரம்மதேயம்னா வேதம் பயின்ற பிராமணர்கள் அப்படிங்கிறதும். அடுத்தது வைணவம். தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் போன்ற நகரங்களில் பெருங்கோயில்கள் கட்டியதோடு அருகில் இருந்த கிராமங்களிலும் பல சிறிய கோயில்களும் கட்டப்பட்டு சமய பணிக்கு மன்னர்கள் பெரிதும் உதவி புரிந்தனர். சைவ வைணவ கோயில்கள் பல அமைக்கப்பட்டு பல்வேறு கடவுளார் அவதாரங்களும் தோட்டங்களும் சிலைகளும் வடிவமைக்கப்பட்டு வழிபாடு செய்து வந்தனர். இதை தவிர இந்து கடவுளாக வணங்கும் பல்வேறு கடவுள்களின் சிலைகளும் கோயில்களும் அமைத்து சமய வளர்ச்சிக்கு மேலும் வித்திட்டனர். சோழ மன்னர்களை போன்றே அரசியரும் சமய வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவு தந்தனர். சிம்பியன் மாதேவி, குந்தவை, பஞ்சவன் மகாதேவி, வனவன் மகாதேவி போன்றோர் நிபந்தங்கள் அளித்து சமய வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். மேலும் சோழர் காலத்து ஆச்சாரியர்களும் சமய கொள்கைக்கு தத்துவ முறையில் பரப்பினர். ராமானுஜர் விசிஷ்ட தத்துவ கொள்கையை பரப்பியதோடு தாழ்த்தப்பட்ட மக்களை கோயில்களுக்குள் சென்று வழிபட செய்தனர். 1ஆம் பராந்தகன் காலத்தாரான நாதமுனிகள் ஆழ்வார்களின் பாசுரங்களை நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற பெயரில் தொகுத்தளித்தார். அது சைவம். சைவ சமய வளர்ச்சிக்கு நாயன்மார்கள் தொண்டு அரும்பெரும் தொண்டு. திருநறையூர் நம்பியாண்டார் நம்பி 12 திருமுறைகளும் சைவ சித்தாந்தத்தை சந்தனாச்சாரியர்களும், அதாவது மெய்கண்டார், அருள் நந்தி, மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் இதெல்லாம் யாருன்னா சந்தனாச்சாரியார் அப்படிங்கிறது தான் சமய வளர்ச்சிக்கு பெருந்தொண்டு புரிந்தனர். நடனக்கலை, நாடகக்கலை, இசைக்கலை மூலமாக சமய கருத்துக்கள் எளிய முறையில் பாமர மக்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்தனர். மேலும் இலங்கையில் படையெடுப்பின் போது ராஜராஜன் அங்கு சிவாலயங்களை கட்டியதோடு அக்கோயில்களுக்கு பல நிலதானங்களையும் கொடுத்ததாக கல்வெட்டு மூலம் அறிகிறது. மற்றும் வேத நூல்கள் ராமாயணம், மகாபாரதம் முதலான பல வேத பாடசாலைகள் மூலம் கற்பிக்கப்பட்டு சமய வளர்ச்சிக்கு ஊக்குவித்தன. சோழர்கள் கோயில் விழாக்களை கொண்டாடினர். கோயில் விழாக்களின் போது நாடகத்தை மூலம் சமயத்தை பரப்பினர். அங்கே சமய சத்திரங்களையும் திருமறைகளையும் மக்களுக்கு அவ்வப்போது விரிவுரை செய்து சமய கொள்கைகளை எடுத்து கூறினார் என கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். சமணமும் பௌத்தம். சோழ மன்னர்கள் பல நிபந்தங்கள் அளித்து சமண பள்ளிகளையும் பௌத்த மலையாளங்களும் ஏற்படுத்தி கல்வி மற்றும் சமய வளர்ச்சிக்கு பாடுபட்டனர்.
சோழ காலத்து சமண நூல் திருத்தக்க தேவன் சீவக சிந்தாமணியாகும். பள்ளி சந்தம் எனப்படும் சமண கோயிலுக்கு வரியில்லா நிலதானம் அளித்துள்ளார். முதலாம் ராஜராஜன் முதலாம் குலோத்துங்கன காலங்களில் நிலதானம் அளித்து சமண சமய வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றியுள்ளனர். நாகப்பட்டினம் புத்தர்களின் முக்கிய பட்டினமாக சோழர் காலத்தில் விளங்கியது. நாகப்பட்டினம் பௌத்த விவகாரத்துக்கு அளிக்கப்பட்டு கிராமதானம் பற்றி லீடனின் செப்பேடுகள் கூறுகின்றனர். காஞ்சியிலும் பௌத்த சமயம் செல்வாக்கு பெற்றிருந்தது. இலங்கையில் நடைபெற்ற புத்த மகாநாட்டிற்கு சோழ நாட்டிலிருந்து புத்த பிச்சுகள் சென்றனர். அதன் பொருட்டு சிங்கள மன்னன் பல அன்பளிப்புகளை சோழ மன்னனுக்கு அளித்துள்ளான் என்று தீபவம்சம் கூறுகின்றது. அடுத்து கலை வளர்ச்சி. இன்று உலகம் போற்றும் உன்னத காலமாக சோழர் காலம் விளங்குவது அத்தகைய கட்டிடக்கலை, சிற்பக்கலை, படிமக்கலை, இசைக்கலை, நடனக்கலை மற்றும் நாடகக்கலை போன்றவற்றின் வளர்ச்சியாகும். சோழர் கால கோயில் கட்டிடக்கலைகள். ஒன்றாவது, முற்கால சோழர் கோயில் கட்டிடக்கலைகள் கிபி 866 985 வரைக்கும். ரெண்டாவது, பிற்கால சோழர் கோயில் கட்டிடக்கலைகள் கிபி 1170 முதல் 1270 வரை. பிற்கால சோழ கோயில்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் கோயில், திரிபுவன கோயில் ஆகியவனை புகழ் வாய்ந்தது. இவற்றில் உலகில் புகழ்பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது. சிற்பக்கலை ஸ்பெசிஃபிக் கல்லும் கவிப்பாடும் என்பதற்கே சோழர் கால சிற்பங்கள் இப்புவி மாந்தர்களுக்கு எடுத்து கூறும். அத்தகைய சிற்பங்களை கீழ்கண்டவாறு பிரிக்கலாம். 1, தெய்வ திருவிழிகள். 2வது, மனித உருவங்கள், மன்னர்கள் உருவமும். 3வது, நாயன்மார்களின் வடிவங்கள். 4வது, நடன மாந்தர்களின் நடன படிமங்கள். 5வது, தூண் சிற்பங்கள். 6வது, விலங்குகளின் உருவங்கள் போன்றவையாகும். அடுத்து படிமக்கலை இன்கோகிராஃபின்னு சொல்லுவாங்க. கல்லில் சிலை வடித்ததை போன்றே உலோகங்களில் வார்ப்பு சிலை உண்டாக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு அவை செம்பு, வெண்கலன், வெள்ளி போன்றவற்றால் வடிவமைக்கப்பட்டது. ஓவியக்கலை பெயிண்டிங். சோழர் காலத்தில் தஞ்சை கோயிலில் கருவறையின் சுவற்றில் காணப்படும் ஓவியங்கள் மிக சிறப்புடையதாகும். அவற்றின் தடுத்தட்டு கொண்ட சுந்தரர் வரலாற்றும் சிவபெருமான் புலித்தோல் மீது அமர்ந்துள்ள கைலாய காட்சியும், சுந்தர் வெள்ளை யானை மீது அமர்ந்து செல்லும் காட்சியும், சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மீது அமர்ந்து செல்லும் காட்சியும் மிகவும் அற்புதமானவை. நாடகக்கலை டான்ஸ். சிதம்பரம், தஞ்சை, காஞ்சி போன்ற கோயில்களில் காணப்படும் நடன மாந்தர்கள் சிற்பங்களும் பெரிய புராணம், கம்பபுராணம் காட்டும் நாடகக்கலையும் சோழகால சிறந்த நடனக்கலையாகும். கோயிலில் நடனம் பயிற்றுவித்து திருத்த பேரறையான் என்று அழைக்கப்பட்டார். நாட்டிய கலையில் சிறந்த பெண்களுக்கு தலைக்கோழி என்ற பட்டம் வழங்கப்படுது. நாடகக்கலை டிராமா. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம், ஸ்ரீ ராஜராஜ விஜயம் போன்ற நாடகங்கள் நடைபெற்றன என்பதை தஞ்சையில் காணப்படும் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். இவை ராஜராஜனின் படையெடுப்பு மற்றும் சாதனைகளை விளக்குவதாக அமைந்திருந்தன. இசைக்கலை மியூசிக். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் ஆகியோரின் பாடல்கள் இசையுடன் பாட ஓதுவார்களாக இருந்தனர். யாழ் வாசித்து பாடும் பாணர்கள், இசைக்கேற்றபடி நடனமாகும் நடன மாந்தர்களும் இருந்தனர். மன்னர்கள் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தனர். கோயில்களில் காணப்படும் சிற்பங்கள் பல வகைப்பட்ட இசைக்கருவிகளை காணலாம். மேலும் நடராஜர் சிலையின் கையில் உடுக்கையும் இருப்பதையும், நடன மாந்தர்களின் நடனத்துக்கேற்ப பல வகைப்பட்ட தலங்கள், மாளங்கள், இசைக்கருவிகள் யாவும் இசை வல்லுநர்களிடம் இருப்பதை கோயில் சிற்பங்களில் காணலாம். கல்வி எஜுகேஷன். முதல் பராந்தகன் வேத பாடசாலையை நடத்த மானியம் அளித்தது செய்த காமப்புல்லூர் கல்வெட்டு பகிர்கிறது. முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியர்களின் தகுதிகளை அணியலூரில் காணப்படும் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. முதலாம் ராஜேந்திரனின் எண்ணூர் கல்வெட்டு அவ்வூரில் இருந்த கல்லூரியை பற்றியும் அங்கு பணிபுரிந்த ஆசிரியர்களின் ஊதியம், மாணவர்களின் பயின்ற பாடங்களை பற்றியும் கூறுகின்றது. வீர ராஜேந்திரனின் திருமுக்குடல் கல்வெட்டில் கோயில் நிர்வாகத்தின் கீழ் கல்லூரி, மருத்துவமனை இருந்ததை குறிப்பிடுகிறது. விக்ரம சோழனின் திருவிடை மாத்தூர் கல்வெட்டு மருத்துவம் பயிலும் மாணவர்கள் மடத்தில் உணவு பெற்றதையும், திருவெற்றியூர் கல்வெட்டில் ஒரு இலக்கண பாடசாலை அமைந்த செய்தியும், திருவிடை கலியூரில் உள்ள கல்வெட்டு மலையாளத்திலிருந்து வந்த வேதாந்தம் பயிலும் மாணவர்களுக்கு மடத்தில் உணவு அளித்ததையும் கூறுகிறது. இவையின்றி இராமாயண, மகாபாரதம், புராணங்கள் முதலியவற்றை சொற்பொழிவுகள் நடைபெற்ற செய்தியை கல்வெட்டுகள் கூறுகின்றன. திருபுவனம், எண்ணாயிரம், திருவெற்றியூர், வேப்பூர் முதலியான இடங்களில் தமிழ் மொழி கல்வி சாலைகள் இருந்ததாக அறிகிறோம்.
இலக்கியம் சோழர் காலத்தில் ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி போன்றவை முதல் இரண்டு தவிர மற்ற 3 காப்பியங்களும் இலக்கிய வளர்ச்சிக்கு சான்றுகளாக உள்ளன. ஐம்பெரும் காப்பியங்களான ஐஞ்சிறுகாப்பியங்களான உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி மற்றும் நீலகேசி போன்றவற்றோடு சமண பௌத்த காப்பியங்களும் குறிப்பிடத்தக்கவையாகும். இவை தவிர இலக்கண நூல்களான நன்னூல், வேரசோலியம், தண்டி அலங்காரம் மற்றும் நிகண்டுகள் யாவும் சோழகால இலக்கிய வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. புகழ்வாய்ந்த புலவர்களும் படைகள் ஔவையார், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வேலி, ஞானக்குரல், சேக்கிலார்னா பெரிய புராணம் அல்லது திருத்தொண்ட புராணம், கம்பர்னா கம்பராமாயணம், 7 சடகோபர் அந்ததி, சரஸ்வதி அந்ததி, லக்குமி அந்தாதி. அடுத்தது புகழேந்தி புலவர் நாலோ பாக்கியானம். அடுத்து ஒட்டக்குத்தர் மூவருள்ள பிள்ளைத்தமிழ் அது குலோத்துங்கன் சோழனை பற்றி, ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, காட்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணம் போன்ற நூற்படைப்புகள் சோழர்கால இலக்கியத்திற்கு பெருமை சேர்ப்பவனையாகும். நம்பியாண்டார் நம்பி என்பவர் சைவ திருமகள் 12 தொகுத்ததுடன் மேலும் 10 நூல்களையும் தாமே ஏற்றுள்ளார். மேலும் சைவ சமய சித்திரங்கள் 14 நூல்களும் சேக்கிலார் காலத்தில் தொடர்ந்து ஏற்றப்பட்டுள்ளன. இவையாவும் சோழர்கால இலக்கிய வளர்ச்சிக்கு சான்றாகும். இந்திய பண்பாட்டிற்கு சோழர்களின் கொடை. 1. மன்னருக்கு வரி இல்லாத போது அரச குடும்பம் சாராத ஒருவர் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சோழர் காலத்தில் குடியாட்சி முறை மலர்ந்திருந்ததற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். 2. கிராம சபை கொண்டு வரும் தீர்மானங்கள் தான் மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்ற நிலை வலிமையான ஒரு சிறந்த ஜனநாயக ஆட்சிக்கு அடிக்கோலியது எனலாம். கிராம சபை உறுப்பினர்கள் கொடவேலை முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் முறையானது இந்திய பண்பாட்டிற்கு சோழர்கள் நல்கிய சிறந்த கொடை எனலாம். சோழர் காலத்தில் மக்களின் நலம் கருதி ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு வாரியங்கள் துறைகள் இன்றுள்ள ஜனநாயக ஆட்சி முறைக்கு வழங்கப்பட்ட கொடையாகும். சோழர் காலத்தில் ஆன்மீகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மற்றும் ஆச்சாரியர்களும் தொண்டு புரிந்து இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தனர். அது சோழர் கால கோயில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, படிமக்கலை, இசைக்கலை, நடனக்கலை மற்றும் நாடகக்கலை போன்றவற்றின் சிறப்பான அம்சங்கள் யாவும் இந்திய பண்பாட்டிற்கு சிறந்த கொடைகளாகும். ஐம்பெருங்காப்பி மற்றும் ஐஞ்சிறு காப்பியங்கள், இலக்கண நூல்கள், நிகண்டுகள் போன்றவை தமிழ் இலக்கிய படைப்பிற்கு இந்திய பண்பாட்டிற்கு சிறந்த கொடையாக விளங்குகின்றன. நாதமுனிகளால் தொகுத்தளித்த நாலாய திவ்ய பிரபந்தம் சோழ காலத்தில் வழங்கப்பட்ட சிறந்த கொடையாகும். நம்பியாண்டார் நம்பி என்பவர் 12 திருமுறைகளையும் தொகுத்ததோடு தாமே 10 நூல்களை இயற்றி இந்து சமயத்திற்கும் இலக்கண வளர்ச்சிக்கும் பெரிதும் தொண்டாற்றியுள்ளார். சைவ சித்தாந்த சத்திரங்கள் 14ஐயும் வழங்கியதும் இந்திய பண்பாட்டை பிரதிபலிக்கும் வால்மீகி ராமாயணத்தையும் தமிழில் கவிச்சக்கித்திரை கம்பர் இயற்றியதும் சோழர் இந்திய பண்பாட்டிற்கு வழங்கிய கொடைகளாகும். 11. சோழ காலத்திய வேத கல்வி மற்றும் மருத்துவ கல்வி போன்றவை அனைத்தும் இந்திய பண்பாட்டிற்கு மெருகூட்டவனாக அமைந்துள்ளது. 7.5 பிற்கால பாண்டியர் பண்பாடு. அரச குடும்ப மரபில் மிக பழமை வாய்ந்த சிறப்புமிக்கவர்கள் பாண்டியர்களும் ஆவார். இவர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு தமிழகத்தின் தொன்மை பகுதி மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம் அடங்கிய ஆட்சியை செய்தனர். பாண்டிய அரசு பதவி வாரிசு உடையதாகவே இருந்தது. மகன் இல்லாத போது மன்னரின் சகோதரன் பதவிக்கு வந்ததுண்டு. பாண்டியர்கள் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க சிறப்புகளை பெற்று நல்ல நேர்த்தியான பண்பாட்டை உருவாக்கினர். பிற்கால பாண்டியர் காலத்தில் குடியிருப்புகள் அதிகமாயின, வணிகம் பெருகியது, தரிசு நிலங்கள் விளைநிலமாக்கப்பட்டன, நீர்நிலைகளை பெருக்கி மக்கள் மகிழ்வுடன் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்தனர். இதனால் கலை பணிகளில் புதிய பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது. காலம். பிற்கால பாண்டியர்கள் கிபி 1179 முதல் கிபி 1311 வரை ஆட்சி புரிந்தனர் என்று குறிப்பிடப்படுகிறது. சோழருக்கு தலைவணங்கி தலைநகர் மதுரையை துறந்து பின்னர் சடையவர்மன் குலசேகரன் 1190 1216 வரை காலத்தில் பாண்டிய சோழர்களை அடக்கி ஆட்சி செய்தனர். மாரவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்தில் முற்றிலும் சோழர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். சான்றுகள். பாண்டியர்களின் ஆட்சியை பற்றி கல்வெட்டுகள், செப்பேடுகள், பட்டயங்கள், தலப்புராணத்தில் அடங்கியுள்ள வரலாற்று குறிப்புகள், அக்கால இலக்கிய நூல்கள், சமய நூல்கள், கோயில் கட்டிடங்கள், காசில் அதாவது நியூமட்டடிக்ஸ் மற்றும் மார்கோபோலின் குறிப்புகள், சீனர்கள் குறிப்புகள் மற்றும் வாசு, அமீர் குஸ்ரு, இபின் படூடா, பரணி போன்றவர்களின் குறிப்புகள் மூலம் நாம் அறியலாம். முக்கிய அரசர்கள். சமயவர்மன் குலசேகரன் 1190 1216 வரைக்கும். முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1216 1238 வரைக்கும். இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனா 1239 1851 வரைக்கும். சடையவர்மன் சுந்தரபாண்டியனா கிபி 1251 1285 வரைக்கும். முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி 1268 1311 வரைக்கும். போன்றவர்கள் பிற்கால பாண்டியர் மன்னர்களுள் தலை சிறந்தவர்களாக விளங்கினர்.
அரசியல் மதுரையை தலைநகராக கொண்டு பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தனர். பாண்டிய நாடு நிர்வாக வசதிக்கென பல வளநாடுகளாகவும் மண்டலங்களாகவும் வளநாடுகள் கூட்டங்கள்லாம் கோட்டமாகவும் கூற்றங்கள் கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. வளநாடுகளை அரச குடும்பத்தினர் நிர்வகித்து வந்தனர். மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகளிடையே நல்ல தொடர்பு இருந்து வந்தது. அதனால் ஆட்சியில் நிர்வாகமும் வெற்றிகரமாக வலிமையுடன் செயல்பட்டு வந்தது. நாட்டின் நிர்வாகத்திற்கு மன்னரே முழு பொறுப்பு ஏற்றார். அதிகாரம் அனைத்தும் அவரிடமே இருந்தது. அரசனுக்கு ஆலோசனை வழங்க ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் கல்வி அறிஞர்களாகவும் மட்டுமின்றி தெய்வ பக்தி நிரம்பியவர்களாகவும் நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் விளங்கினர். மன்னர்கள் துணையாக பல அதிகாரிகள் இருந்தனர். அவர்களுக்கு ஆக பிரிவரா முதலிகள் என்று பெயர். அவ்வதிகாரிகள் கொங்கரையர்கள், கலிங்கரையன், மலவரையர், முனைக்காரையர், விலைப்பெயர் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றிருந்தனர். மற்றும் உணவு நாடு வகை செய்வோர், அதன் நிலம் தரம் பிரித்து வரி விதித்தல், அது திருமந்திர ஓலை அரசன் ஆணையை எழுதுபவர். மூணாவது திருமந்திர ஓலை நாயகம்னா ஆணைகளை கையமிட்டு வெளியிடுவர். நாலாவது புரிவரி திணைக்களம்னா வருவாய்த்துறை உயர்குழு. ஐந்தாவது மாகதண்ட நாயக்கன் படையின் உயர் தலைவன் போன்ற உயர் அதிகாரிகளும் பாண்டிய மன்னர்களின் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். ஊராட்சி நிர்வாகம் பாண்டியர்களின் ஆட்சியில் ஊராட்சி அமைப்பு வலிமை பெற்று திகழ்ந்தது. இதில் 3 வகையான சபைகள் இருந்தன. ஒன்று பிராமணர்கள் இருந்த பிரம்மோத்திய சபையினும், 2வது பிரம்மோத்திய அல்லாத ஊர்களில் இருந்த சபை, 3வது வணிகர் வந்த நகர சபை. மேற்காணும் சபைகளை பற்றி மன்னூர் கல்வெட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சபை உறுப்பினர்களை குடவேலை முறையில் தேர்ந்தெடுத்து தகுதிக்கேற்ப பல்வேறு வாரங்களில் செயல்பட்டனர். படை வலிமை பாண்டியர்களின் போர் படையில் தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, கப்பற்படையும் இருந்ததாக அறிகிறோம். படைகளில் வலிமைமிக்க ஒரு பெரும்படை, அதாவது ரெஜிமெண்ட் ஒன்று இருந்தது. இதில் 8 சிறிய படைகளும் இருந்தன. சமந்தன், மகா தண்டநாயக்கன் என்போரும் படையின் உயர் தலைவர்களாகவும், சேனாதிபதி சமந்தன், தண்டநாயகன் போன்றோர் படைகளின் தலைவர்களாகவும் இருந்தனர். கல்வெட்டுகளில் முற்போர் படையார், வளவன் உள்ளிட்ட பெரும்படையார், வலங்கைமே சேனையார் என்ற படைப்பிரிவுகள் குறிக்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை வரி விதிப்பு துறையானது புறவுவாரி திணைக்களம், இறைப்படம், கடமை, இடைவரி, இனவரி, நிலவரி, துறைமுக வரி, தொழில் வரி மற்றும் வணிக வரி போன்ற பல்வேறு வரியில் வசூலிக்கப்பட்டு அரசு கருவூலத்திற்கு சேர்க்கப்பட்டன. நிலதானம் செய்பவர்களுக்கு நிலவரி வசூலிக்கப்படவில்லை. நீதித்துறை பாண்டியரின் ஆட்சி காலத்தில் முறையான நீதி நிர்வாகத்துறை இருந்ததாக தெரியவில்லை. இருப்பினும் ஊர் மக்களின் பிரச்சனைகளை ஊர் சபை தீர்த்து வைத்தது. நீதி வழங்கும் நியாயத்தாரர்கள் வராத நிலையில் வழக்குகள் அரசவைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அரசனும் தகுந்த தண்டனைகள் வழங்கி நாட்டில் நீதியும் அமைதியும் நிலைநாட்டினார். சமுதாய நிலை பாண்டியர்கள் காலத்து சமுதாயத்தில் அந்தணர், வணிகர், வேளாளர், மறவர், மருத்துவர் மற்றும் ஜோதிடர் என்ற பல பிரிவினர் வாழ்ந்து வந்தனர். பொதுவாக இவர்களை பிராமணர்கள், வேளாளர்கள், ஆயர்கள், கம்மலர்கள், நரகத்தர்கள், வழக்கை இடக்கை வகுப்பினர் மற்றும் பாஞ்சாலர்கள் என அழைக்கப்பட்டு வந்தனர். சமூக நிலையை பற்றி மார்கோ போலோ மற்றும் வாசு ஆகியோர் குறிப்புகள். 1. பாண்டிய நாட்டில் வாழும் மக்கள் பசுக்களை போற்றி வணங்குவார். அதை கொல்ல மாட்டார்கள். 2. இல்லத்தை வீடு சாணம் போட்டு மெழுகி மிகவும் தூய்மையாக வைத்திருந்தனர். 3. உயர்வு தாழ்வின்றி அனைவரும் தரையில் அமர்ந்தனர். மண்ணில் பிறந்து மண்ணிலே மடிகிறோம், அதனால் மண்ணை மதித்து வாழ வேண்டும் என்பார். 4. இவர்களின் ஆடை ஆபரணங்கள் மிகவும் எளிதாக இருந்தது. ஆயினும் மன்னன், அரசு ஆகியோர் நாடுகள் ஆபரணங்கள் விலை உயர்ந்ததாக காணப்படும். கூழானும் குளித்து குடி வழக்கை மட்டுமே உணவுண்பார்கள். நீர் அருந்தும் போது குவளையை உதட்டில் வைத்து குடிக்காமல் மேலே உயர்த்தி குடிப்பார். தெருவில் படுத்துறங்குவார். மது அருந்துவது தீமை எனவும் பாவம் எனவும் கருதினார். மது அருந்துபவர் கூறும் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. 7. பெண்கள் உயர்ந்த நிலையில் இருந்தனர். ஆண்களுக்கு நிகராகவே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டனர். பாயமுடைதல், நாற்று நடுதல், தயிர், மோர், வெண்ணெய், மீன் விற்றல் போன்ற தொழிலில் ஈடுபட்டனர். பெண்கள் உயர்கல்வி கற்று பாடல்களை இயற்றினர். அரச குடும்ப பெண்கள் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் தந்து கோயில்களுக்கு நிலதானம் செய்தனர். மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் நோன்பு இருந்தனர். கோலமிட்டு ஓவியத்தை வரைந்தனர். திருமணம் பெற்றோரின் விருப்பப்படியே நடந்தது. பெண் வீட்டாரே திருமண செலவை ஏற்றனர். மேலும் பெண்களுக்கு சீதனமும் கொடுக்கப்பட்டுள்ளது.
பெண்கள் தேவரடியார் என்ற வகுப்பினர் கோயில்களில் பணிபுரிந்தும் நடனமாடி வந்தனர். வசதி படைத்த பெண்கள் ஆண்டவனுக்கு அடிமையாகி சமய தொண்டு புரிந்து வந்தனர். கணவன்மார் இருந்ததும் மனைவியர் உடன்கட்டை ஏற்றும் பழக்கத்தையும் சமுதாயம் அவர்களை உயர்வாக போற்றுவதையும் காண முடிகிறது. 13 வயதான ஆண்மகன் பொருளீட்டும் பொருட்டு வெளியில் அனுப்பப்பட்டான். அவனே தனக்கு உணவு தேட வேண்டும். தாய்க்கும் உணவளித்தான். ஒரு நாளும் தந்தையின் உழைப்பில் வாழவில்லை. முத்துக்குளித்தல் பாண்டிய நாட்டின் ஒரு முக்கியமான தனிச்சிறப்பு வாய்ந்த பணியாகும். முத்துக்குளிக்கும் போது தங்கள் உயிருக்கு ஆபத்தில்லாமல் காக்கின்ற மந்திரவாதிகளுக்கு இருப்பதில் ஒரு பங்கு அளித்தனர் என்பது மார்கோபோலின் கூற்று. சமயநிலை. இடைக்கால பாண்டியர் காலத்தில் சமய பூச்சல் இருந்து வந்தது. ஆனால் பிற்கால பாண்டியர் காலத்தில் சமய பூச்சல் இல்லை. பாண்டியர்கள் இந்து மதத்தை முழுக்க ஆதரித்தனர். எனவே சைவம் வைணவம் சிறந்து விளங்கினர். களப்பிரர்கள் காலத்தில் இந்து சமயம் சீர்குலையப்பட்டது. சமணமும் பௌத்தமும் செழித்தோங்கின. சமணர்களின் ஆதிக்கம் தலை தூக்கி போவது. மீண்டும் மதுரையில் பாண்டியர்கள் தொண்டை மண்டலத்தின் பலவர்களும் எழுச்சியுற்று இந்து சமயத்தை போற்றி ஆரம்பித்தனர். இதனால் கலகம் பெருந்தது, அமைதி அழிந்தது. பூன் பாண்டியன் காலத்தில் பல்லாயிரக்கணக்கான சமணர்களை துன்புறுத்தியதாகவும் களவேற்றி கொன்றதாகவும் வரலாற்று கூறுகிறது. குப்தர்களைப் போல பாண்டியர்களும் அஸ்வமேத யாகம், வாஜபோய யாகம் போன்ற யாகங்களையும் இரண்யக்கப்பம் துலாபாரம் போன்ற தானங்களையும் செய்து அக்கிரஹாரம் பல ஏற்படுத்தி இந்து சமயத்திற்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டினார் என பாண்டியர்கள் செப்பேடும் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். அடுத்தது சைவம். பாண்டிய நாட்டில் சைவ சமயம் வளர்ந்ததற்கு மன்னர்கள் செய்த தொண்டு குறிப்பிடத்தக்கது. பாண்டிய மன்னன் ஹரிகேசரி நின்ற சீர் நெடுமரன் என்பவன் சமண மதத்தை தழுவியிருந்தான். சைவ சமய குருவரர் திருஞான சம்பந்தரின் முயற்சியால் அம்மன்னனை சைவ சமயத்திற்கு மாறி பெரும் ஆதரவு வழங்கினான். அவரது மனைவி மங்கையர்க்கரசி அமைச்சர் குலச்சியாரையும் சைவ சமயத்திற்கு ஈடுபட்டான். பாண்டிய மன்னர்கள் பல நிபந்தங்களை வழங்கி சைவ கோயில்களை வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றி புரிந்துள்ளனர். வருகுண பாண்டியன் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் கோயிலுக்கும், முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் சிதம்பரம் கோயிலுக்கும், குலசேகர பாண்டியன் மதுரை கோயிலுக்கும் பல தொண்டுகளை புரிந்தனர். கோயில்களில் விழாக்காலங்களில் பக்தி பாடல்கள், அதாவது மார்கழி மாதம் நடனங்கள் நடத்தப்பட்டன. நாயன்மார்களின் உருவ சிலைகள் கோயில்களும் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாயன்மார்கள் பிறந்த நாள் நட்சத்திரங்களும் விழாக்காலம் கொண்டாடப்பட்டன. மன்னர்கள் பிறந்த நாள்களிலும் விழாக்கள் கொண்டாடப்பட்டன. ஆகமங்களை அடிப்படையாக கொண்ட உருவான சிவஞான போத கருத்துக்கள் பாண்டியர் காலத்தில் பரப்பப்பட்டன. அதற்கான நாடு முழுவதும் மடங்கள் பல ஏற்படுத்தி சமயத்தை பரப்பினர் என்பதை 2ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் கல்வெட்டின் மூலம் அறிகிறோம். அடுத்து வைணவம். ஆழ்வார்கள் காலத்தில் வைணவ சமயம் சிறப்பாக வளர்ச்சி பெற்றது. ஆழ்வார்களின் தெய்வீக பாடல்கள் தொகுப்பு நாலாவது திவ்ய பிரபந்தம். இதை தொகுத்தளித்த நாதமுனி ஆவார். பாண்டிய நாட்டு ஆழ்வார்கள், நம்மாழ்வார், மதுரை கவியாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் ஆகிய நால்வரும் வைணவ சமயத்தை வளர்த்தனர். சைவ கோயில்களுக்கு நிபந்தங்கள் அளித்தது போன்றதே பாண்டியர்கள் வைணவ கோயில்களுக்கும் நிபந்தங்களை வழங்கி வைணவ சமயத்தை வளர்த்தனர். மேலும் வைணவ மடங்களும் மூலமாகவும் வைணவ சமயத்தை போற்றி வளர்த்தனர். சமண பௌத்த சமயங்கள். பாண்டியரின் இடைக்காலத்தில் சமண மதம் மதுரை பகுதியில் மிகவும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்திருந்ததை பெரிய புராணம் குறித்தது. பல்வேறு இடங்களில் சமணர் இருக்கைகள் இருந்ததற்கான ஆதாரங்களும் மடங்களும் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. பிற்கால பாண்டியர் காலத்தில் சமணர் மலை முக்கிய இடமாக திகழ்ந்தது. சரவண பெகவாலில் உள்ள, அதாவது மைசூரில் அருகில் இருக்கக்கூடிய மூல சங்கத்தை சார்ந்த பாலசந்திர தேவர் மற்றும் ஆரிய தேவர் போன்றோர் சமணர் மலையில் சலோகனம்னா உண்ணாநம்பு பூண்டு வடக்கிருத்தல் முறைப்படி உயிர் துறந்தனர். மற்றும் வஞ்சி, காஞ்சி, பூம்புகார் போன்ற இடங்களில் பௌத்த இருப்பிடங்களில் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. தர்ம கீர்த்தி என்பவர் பிற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தவர். இவர் இலங்கையில் கூட்டப்பட்ட பௌத்த மாநாட்டில் முக்கிய பங்காற்றியவர் ஆவார். இவ்வாறு பாண்டிய காலத்தில் இந்து சமயங்களான வைணவமும் சைவமும் நன்கு வளர்ச்சி பெற்றது. பாண்டிய மன்னர்களுள் அரசியரும் சமய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நின்றனர். சமண சமயம் பௌத்த சமயம் ஓரளவுக்கே காணப்பட்டது எனலாம். கலை வளர்ச்சி. கட்டிடக்கலை. பிற்கால பாண்டியர் காலத்தில் கோயில் கட்டிடக்கலையின் விரிவாக்கம்
புதிய அமைப்பு முறைகள் ஆரம்பமானது. வெளிப்புறத்தில் உள்ள அளவிலான கோபுரங்கள், கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சுற்றுப்புற பிரகாரங்கள், பல தூண்களை கொண்ட மண்டபங்கள் போன்ற எழுப்பப்பட்டன. பிற்கால பாண்டியர் 10ஆம் நூற்றாண்டில் முதற்கொண்டு நுழைவாயிலில் பெரும் கோபுரங்களை கட்டி கட்டிடக்கலையின் மாற்றத்தை ஏற்படுத்தினர். சிதம்பரம், ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களில் துணை கோயில்களையும் மண்டபங்களையும் மற்றும் கோபுரங்களையும் கட்டினர். மதுரை மீனாட்சி கோயில், திருநெல்வேலி விஸ்வநாதர் கோயில், தென்காசி அழகர் கோயில், நெல்லை விஸ்வநாதர் கோயில் போன்றவையெல்லாம் குலசேகர பாண்டியர் காலத்தில் சிறப்படைந்தன. இவற்றில் அர்த்த மண்டபம், மணி மண்டபம், சன்னதி, முன்கோபுரம் முதலியவை கட்டப்பட்டன. சிற்பக்கலைகள் திருப்பரங்குன்றத்தில் காணப்படும் சோமஸ்கந்தர் திருமால், துர்கை, கணபதி ஆகியோரின் சிற்பங்கள், நரசிம்மர், வராகர், நடராஜர், சிவகாமி, குன்னக்குடியில் காணப்படும் விஷ்ணு சிற்பம், மேலும் மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, சிதம்பரம் போன்ற இடங்களில் உள்ள சிற்பங்களும் சிற்பக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். பிற்கால பாண்டியனின் பிந்திய கால சிற்பங்கள் விஜயநகர கால சிற்பங்களின் தன்மையோடு இணைந்து விட்டதை காணலாம். வார்ப்புக்கலை. பல உற்சவ மூர்த்திகளின் ஆழ்வார்கள், நாயன்மார்களின் செப்பு படிமங்கள் மற்றும் சிதம்பர நடராஜரின் சிலையாகவும் வார்ப்பு கலை வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இசை, நடனம், நாடகம். நடன கலைஞர்கள் அரண்மனைகளிலும் தேவரடியார்கள் கோயில்களிலும் நடனம் ஆடினர். நடனக்கலையின் சிறப்பு மற்றும் அதன் வளர்ச்சியினை கோயில்களில் காணப்படும் சிற்பங்கள் மூலம் அறியலாம். சிதம்பரம் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள நடராஜரின் சதுர தாண்டவ திருக்கோலம் நடனக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இசையின் மேன்மையை பற்றி மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுடாதா என்ற பாடலின் மூலம் நன்கு அறியலாம். பாண்டிய அரசர்கள் இசையை போற்றி வளர்த்தனர். மேலும் இசை பற்றி வீரமத்தளம், மத்தளம், திப்பிலை, சேமக்கலம், திருச்சின்னம் போன்ற இசைக்கருவிகளும் யாவும் கோயில் சிற்பங்களில் காணப்படுவதன் மூலம் பாண்டிய இசையை போற்றி வளர்த்தனர் என்பதை அறியலாம். பாண்டிய மன்னர்கள் நாடக கலையையும் போற்றி வளர்த்தனர். கோயில்களில் நாடகங்களை நடிக்கப்பட்டன. அழகிய பாண்டியன் கூடம் என்ற நாடக அரங்கிற்கு பெயரும் இருந்தது. நாடகத்தில் நடிப்பவருக்கு கூத்துக்காணி வழங்கப்பட்டது. ஆடல் மகளிருக்கு தலைக்கொலி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. கூத்து சந்தி கூத்து, வினோத கூத்து என இருவகை கூத்துகள் இருந்தன என்று ஆத்தூர் கோயில் கல்வெட்டு மூலம் அறிகின்றோம். கல்வி. பாண்டியர் காலத்தில் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவு தரப்படுது. கிராமங்களில் திணை பள்ளிக்கூடங்களும் கோயில்களும் மடங்களும் மக்களுக்கு கல்வியறிவு பாணியில் ஈடுபட்டன. கோயில்களுக்கு சிறு சிறு நூல்கள் இருந்தன. நூல்கள் சரஸ்வதி பாண்டுரங்கங்கள் என அழைக்கப்பட்டன. சிதம்பரத்தில் 13ஆம் நூற்றாண்டில் சுவாமிதேவர் என்பவர் நூலகத்தை அமைத்தார். சேரமான் தேவி என்ற இடத்தில் நூலகம் இருந்தது. எல்லா விதமான, அதாவது கணிதம், வேதம், தத்துவம், சமயம் போன்ற பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. இசை, நாட்டியம், நாடகம் போன்றவை வளர்க்கப்பட்டன. பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பட்ட விருத்தி, சலபோகம் முதலியனவை வழங்கப்பட்டன. அந்தணர்கள் வடமொழியில் கல்விக்கூடங்களை நடத்தினர். அவை கடிகை, வித்யாஸ்தானம் என்ற பெயர்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கு ஒழுக்கம், நேர்மை முக்கியம் என்பதை கட்டாயப்படுத்தப்பட்டன. பாண்டிய நாட்டில் இருந்த சைவ, வைணவ, சமணம், பௌத்த மடங்கள் ஆன்மீக கல்வி, அதாவது சமய கல்வியை போதித்தன. சைவ சித்தாந்த வல்லுநர்கள் திருப்பத்தூர் மடத்தில் தங்கி படம் கற்பித்தனர். இக்காலத்தில் மேலும் வேதம், உபநிடதம், இதிகாச புராணங்கள், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்றவை கற்பிக்கப்பட்டன. கோயில்களும் கல்வியை வளர்த்தன. வரியில்லா நிலதானங்களும் நிலக்கொடைகளும் அளித்து இசைக்கல்வியும் நாடகமும் போற்றப்பட்டது. ஸ்ரீவல்லை பெருஞ்சாலை, அதாவது உயர்கல்விக்கூடம் கன்னியாகுமரியிலும், காந்தலூர் சாலை திருவனந்தபுரத்திலும், ஆய் நாட்டில் பத்திகை சேகரபுரத்தில் ஒரு கல்விச்சாலையும் நடைபெற்றன. மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்க நிலதானங்களை சாலபோகமாக அளித்ததாக தெரிகிறது. வேதங்களின்றி அரச நிர்வாக பயிற்சி இராணுவம் தரப்பட்டது. இலக்கியம். தமிழ் வளர்ச்சிக்கு பாண்டியர் பெரும் ஆதரவு தந்தனர். தமிழ் கூடல் என்று மதுரையை சிவகாசி செப்பேடு புகழ்கிறது. நம்மாழ்வார், மதுரை கவியாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் ஆகியோர் சமய பணி போல இலக்கிய பணியும் போற்றத்திற்குரியதாகுது. 1. நம்மாழ்வார் திருவாய்மொழியும். 2. மதுரை கவியாழ்வார் நம்மாழ்வார் பற்றிய 7 பதிகங்கள். 3. பெரியாழ்வாரின் திருமொழி. ஆண்டாள் திருப்பாவை, மாணிக்கவாசகர் திருவெம்பாவை போன்ற நூல்கள் எழுதியுள்ளனர். பாண்டிய காலத்தில் தமிழுக்கும் வடமொழிக்கும் ஊக்கம் அளித்து இலக்கிய வளர்ச்சிக்கு பேருதவி புரிந்தனர். 4 வகை வேதமும் நவீனரொன்று வளர என்ற 1ஆம் மாரவர்மன் சுந்தரனின் மெய்கீர்த்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2ஆம் மாரவர்மன் சுந்தரனின் மெய்கீர்த்தியில்
சுருதியும் தமிழும் தொல் வழங்குலவ என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாறவர்மன் குலசேகர பாண்டியனின் 18ஆம் நூற்றாண்டில் அண்டுமெய் கீர்த்தியில் அருந்தமிழ் ஆரியமுற்று சமயத்தர நெறியும் திருந்துகின்ற மனநெறியும் திறம்பாது தலைத்தோங்க முத்தமிழ் மனுநூலும் நான்மறை முழுவதும் எத்தவ சமயமும் இனிதுடன் விளங்கவும் என்று கூறப்பட்டதிலிருந்து வடமொழி தென்மொழி என பாயிராது இரண்டிற்கும் சமமாக ஆதரவு தந்தனர். பாண்டிய மன்னர்கள் என்பதை இதன் மூலம் அறிகின்றோம். இந்திய பண்பாட்டிற்கு பிற்கால பாண்டியர்களின் கொடைகள். ஒன்றாவது, பாண்டியர்களின் கிராம ஆட்சி நிர்வாக அமைப்பு முறை இந்திய ஜனநாயக அமைப்பை கொண்டு விளங்கியது. கிராம சபை உறுப்பினர்கள் தேர்தல் முறையில் தேர்ந்தெடுத்தனர். அடுத்து, கோயில் கட்டிடக்கலையின் சிறந்த மாற்றங்களை கொண்டு பிற்கால கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தனர். கல்விச்சாலையில் இலவச உணவுகள், அரசு நிர்வாக பயிற்சி மற்றும் இராணுவ பயிற்சி அளித்ததன் மூலம் இன்றையளவும் அரசு நிர்வாகத்திற்கு அவை ஒரு கொடையாக திகழ்கிறது. சரஸ்வதி பண்டாரம் போன்ற நூல்கள் ஏற்பட்டதின் மூலம் வேதங்கள் புராணங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தது. ஐந்தாவது, பாண்டியர் கால கோயிலின் நுண்கலைகள், அது இசை, நாடகம், சிற்பம், ஓவியம் யாவும் இன்றும் சிறப்பாக திகழ்வதுடன் அவை இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு சிறந்த பொக்கிஷமாக திகழ்கிறது. அவ்வளோதான்.